ஹாய், வெல்கம் டு லதிகா டெய்லர்ஸ். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸை லைனிங் வச்சு ஃபுல் ஃபினிஷிங்கை தான் பார்க்க போகிறீங்க. இதில் சின்ன சின்ன முக்கியமான இம்பார்ட்டண்ட்லாம் நான் இதில் சொல்லித்தரேன். ஒரு வேளை ஓரளவுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வீட்டில் எனக்கு அளவாக நான் தைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் இதை கூட பார்த்து கூட அது பர்ஃபெக்டாக தைக்கலாம். என்ன சின்ன சின்ன நெல்லி சுழிவு தான் இப்போ தைக்க போகிறேன். கை ஸ்லீவ் வந்து லைனிங்கும் சாரீ துணியும் ஜாயின் பண்ணுறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எது வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, முன்பக்க பாடி, அதாவது அகலப்படுத்துகிற பக்கம் தான் ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் வச்சு தான் நம்ம லைனிங் ஜாயின் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லீவ் வைக்க போகிறேன். அது பாருங்கள். ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு புரியலைன்னா அடுத்த லைனிங்கோட நான் நாச் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ வைக்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தைக்க போகிற இடம் வந்து பின்பக்கம், அதாவது அகலப்படுத்தாத பக்கம், தெரியுதுங்களா? பாருங்கள், தைக்க அந்த பக்கம் வரும்போது பாருங்கள் அகலப்படுத்துகிற பக்கமாக இருக்கும், தெரியுதுங்களா? அப்போ தான் ரெண்டு பக்கம் ஸ்லீவும் ஒரே மாதிரி வரும் முன்பக்கமாக, சரிங்களா? அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. புதுசாக தைச்சி பழகிறவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட்லாம் வந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்குறதில்ல கிளாஸ்க்கு போனாலும். ஏன்னா அதுதான் நெளிவு சுழிவுக. இப்போ பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம வந்து படிமான தையல் போட போகிறோம், சரிங்களா? தெரியுதுங்களா? அகலப்படுத்துகிற இடம் ஃபஸ்ட்டு நான் தைச்சது பாருங்கள். அதாவது லைனிங் மேலே தான் நம்ம மேல் தையல் போடணும். படிமான தையல் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணி மேலே தான் நம்ம போடணும், சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்லீவு. இது ஏன் நான் மறுபடியும் இன்ஷூட்டில் வந்து போட்டு ஸ்பீச் பண்ணுறேன்னா, நான் இது தைக்கவே நான் அது சொன்னது தான். அதில் இடையில வந்து ஒருத்தர் பேசிட்டாங்க, அது ரெக்கார்ட் ஆகிடுச்சு. சரி, அவங்களுக்கு இங்கே அது ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக நினச்சிடக்கூடாதுங்கிறனால தான் நான் மறுபடியும் அதை வேண்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ இன்ஷூட்டில் போட்டு நான் போகிறேன். இல்லைன்னா தைக்கவே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து தான் வீடியோ போட்டேன். இப்போ வந்து அதை நம்ம சாரீ துணி மேலே படிமான தையல் போடலாம். ஒரு ப்ளவுஸில் தெளிவான விளக்கம் வந்து இதில் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும் அப்படின்னா, ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்க தெரியும்னாலும் கூட நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைக்கலாம். இது வந்து இன்ஷூட்டில் போட்டாலும் நான் எவ்வளோ நேரம் ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு இது எவ்வளோ நேரம் ஓடுதோ அதே டைம் தான். மற்றபடி எதுவும் இல்லை. ஏன்னா இதில் வந்து எடிட்டிங் எதுவுமே கிடையாது, அப்படியே நான் போட்டிருக்கேன். பாருங்கள், படிமான தையல் போடலாம் அடுத்த ப்ளவுஸு. இதில் இன்னும் ஒரு இது இருக்குது. நம்ம கரை மேலே தைச்சிட்டோன்னா இந்த படிமான தையல் போடும்போது லைட்டாக சுருக்கடிக்கும். அது உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வேணும். ஒன்று கரையை லைனிங் துணி வெட்டும்போது வெட்டி எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரையை விட்டு தைக்கிற அளவுக்கு கணக்கு பார்த்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் வைக்கும்போது, சரிங்களா? இப்போ வந்து நம்ம லைனிங் அந்த மேல் தையல் போடுறோம். ஸ்லீவுக்கு மேல் தையல்னால் லைனிங் துணியும் அந்த சாரீ ப்ளவுஸும் மேலே படிமான தையல் போடுறோம், ஜாயின் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு எத்தனை தையல் போட்டிருக்கோன்னா 4 தையல் போட்டிருக்கோம். ஒரு ஸ்லீவுக்கு வந்து நம்ம 4 தடவை தையல் போட்டிருக்கோம். ஒன்று ஜாயிண்ட்டு, ஒன்று லைனிங் படிமான தையல், அதுக்கப்புறம் 2 சேர்ந்து ஒரு படிமான தையல், இப்போ இந்த மேல் தையல், இந்த லைனிங் ஜாயின் பண்ணுறது, ஓகேங்களா? ஒரு ஸ்லீவுக்கு வந்து நம்ம 4 தையல் போட்டிருக்கோம். இப்போ வந்து முன்பாடி, சரிங்களா? இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் தான். இது நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வச்சு பார்த்தாலே தெரியும். நீங்கள் எப்போவுமே லைனிங் வந்து கட் பண்ணும்போது முன்பாடி வந்து 2மே ஒரே மாதிரி வச்சு பார்த்துட்டு தான் அந்த எக்ஸ்ட்ரா பீஸாக கட் பண்ணணும். ஒரு வேளை கட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களால் வந்து அதை கரெக்ட் பண்ண முடியாது. மறுபடியும் ஒட்டு கொடுத்து ஜாயிண்ட்டு கொடுத்து தான் அதை கரெக்ஷன் பண்ண முடியும். அதனால இது லைனிங் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் வந்து 2மே வந்து ஒன்றா 2 ஆப்போசிட் மாதிரி இப்படி வச்சு பார்த்து அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ அடுத்தது
சுருக்கடிக்கக்கூடாது. சுருக்கடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்காது. இதில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டிருப்பேன், அது நான் உங்களுக்கு எதுக்குன்னு சொல்கிறேன். நான் இதில் வந்து டாட்ஸ் மார்க் பண்ணுறதில் உங்களுக்கு நான் சொல்லலை. அது வந்து நான் ப்ளவுஸ் கட்டிங் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து இது ஏன் மேலே தையல் போடுறோம் அப்படின்னு பார்த்தா, இது வந்து கீழே வந்து பீஸு இறக்கம். அதனால நான் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து பட்டி இது மேல் தையல் நான் போட்டிருக்கேன். இந்த ஷேப் பக்கம் நான் போட்டிருக்கேன். இப்போ அதை மடிக்கிறேன். இந்த மடிக்கிறதுக்கு மேலே தான் நான் வந்து முன்ன பின்ன போயிடக்கூடாதுன்னு ஒரு தையல் ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து சாரி துணி பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து அது மேலே வச்சு தைச்சி, ஏன்னா உங்களுக்கு இது முன்ன பின்ன போகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம 2 ஒட்டுக்கா மடித்தேன்னா உங்களுக்கு வந்து அது முன்ன பின்ன போகிறது தெரியாது. இது எக்ஸ்ட்ரா தையல் தான், வேலை தான். இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கலாங்கிறனால நான் உங்களுக்கு அப்படியே தைச்சி காமிக்கிறேன். இப்போ இந்த மேல் பக்க துணியை நம்ம கட் பண்ணிக்கணும், தெரியுதுங்களா? ஏன்னா இந்த துணியை மட்டும்தான் உங்களுக்கு நான் கட் பண்ணி இப்போ காமிக்கிறேன். மற்ற எந்த துணியும் நான் கட் பண்ண கிடையாது. இது அப்படியே இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மடிச்சுக்கணும், தெரியுதுங்களா? மேல் ஷேப்பு எவ்வளோ பட்டியோட ஷேப்போ அதே மாதிரி மேலே மடிச்சிருக்குங்களா, அது மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் இப்போ நம்ம வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் தைச்சி முடிச்சுட்டு நம்ம வெட்டிக்கலாம். இப்போ பட்டியோட ஷேப்பு வந்துருச்சுங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸை மட்டும் நான் வெட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த மாதிரி டபுள் பக்கம் சாரி துணி வரதா இருந்தால் இந்த பட்டி வந்து எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வச்சு தைக்கலாம். இல்லை இப்போ சாரி துணி மட்டும் ஒரு பக்கம் மட்டும் சாரி துணி வருது, ஒரு பக்கம் லைனிங் துணி தான் வருதுன்னா நீங்கள் ஸ்லீவ் வச்ச மாதிரி தான் ஆப்போசிட் வச்சு தான் நீங்கள் பட்டி வந்து வச்சு தைக்கணும், சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ மேல் பக்கம் மட்டும் நான் வெட்டிட்டேனுங்களா? இப்போ கீழே அப்படியே மடித்து நமக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டிக்கலாம். இந்த மாதிரி டபுள் பக்கம் சாரி துணி வந்தால் மட்டும்தான் பட்டி நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் வச்சு தைக்கலாம். எந்த பக்கம்னா அந்த ஷேப்பு வர பக்கம், சரிங்களா? அது வந்து ஒரே இதாக இருக்கணும். அதை வந்து மடிக்கிற பக்கம் போயிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க நீங்கள். பட்டி தான் நிறைய பேர் வந்து தப்பே பண்ணுறது மெயினாக. ஏன்னா அந்த மேல் பக்கம் எது கீழ்ப்பக்கம் எதுன்னு தெரியாதனால, தெரியுதுங்களா? இப்போ பட்டி ரெண்டும் அதே உள் துணி அளவுக்கே வந்துடுச்சு, பார்த்தீங்களா? ஆப்போசிட் வருது ஒரு தெரியுது, பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்ட்ரா பீஸரை மட்டும் நான் வெட்டிடுறேன். பட்டி இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பின்பாடி. பின்பாடியில் நான் கீழே துணி விட்டுருக்கேன். கொஞ்சம் துணி பெருசாக இருந்தனால நான் கீழே விட்டுருக்கேன். சப்போஸ் அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு லைனிங் துணியை வச்சா விட்டுட்டு ஒரு லைனிங் துணியை வச்சு மடித்து கூட நீங்கள் தைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும்போது நல்ல உடம்பாக இருக்கிறவங்களுக்கு முன்னாடி வந்து இறங்கி வராது, நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டவுன்லேலாம் கொடுத்தீங்கன்னா உள்ளே அவங்க கேன்வாஸ் கொடுத்து தான் தைப்பாங்க, நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு. அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறனால தான் நான் உள்ளே லைனிங் கொடுத்து நீங்கள் அழகாக மடித்து தைக்கலாம். அது இன்னொரு ப்ளவுஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் துணி இருந்ததுனால நான் வந்து கீழே இதோட துணியை விட்டுட்டேன், அப்படியே மடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன், ஜாயிண்ட்டு கொடுக்கல, சரிங்களா? கழுத்துக்கிட்ட வரும்போது நீங்கள் லூஸாக துணி விட்டு தைச்சிடணும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுறணும். நீங்கள் வந்து இழுத்து வச்சு தைச்சிங்கன்னா எங்கேயாவது சுருக்கடிக்கும். கழுத்து நகராமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நகருதுன்னா 2 பக்கம் ஷோல்டர் பக்கமும் நீங்கள் பின் பண்ணி சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? நான் தைக்கும்போது அது கொஞ்சம் அந்த இடத்துல சுருக்கு வந்துருச்சு. அந்த சுருக்கு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக நான் பிரிச்சுருக்கேன், தெரியுதுங்களா? வேறு எங்கேயும், அதாவது அதுக்காக அந்த லைட்டு மேலே எங்கே சுருக்கடிக்குதோ அங்கே பிரித்து தான் ஆகணும்.
அப்படியே தைச்சிட்டிங்கன்னா அங்கங்கே கொடையாட்ட தூக்கிட்டு நின்றுக்கும். நான் வந்து கீழ் துணி வெட்டலை பார்த்தீங்களா, கீழே மடித்து தைக்கிற துணி வெட்டலை, மற்ற எல்லா துணியும் தான் நான் வெட்டிகிட்ருக்கிறேன். ஆம்கோல் கிட்ட வெட்டுறேன், ஷோல்ட்ரு வெட்டுறேன். பாருங்கள், அடுத்தது நெக்கு, பேக் நெக்கு தெரியுதுங்களா, இது பேக் பீஸ் தானே, அதோட பேக் நெக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் நான் வெட்டுறேன். இப்போது ஆம்கோல், இன்னொரு பக்கம் ஆம்கோலோட எக்ஸ்ட்ரா பீஸ் நான் வெட்டுறேன். இப்போ இது வெட்டிட்டேன்னா நம்ம பேக் பீஸோட எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம வெட்டியாச்சு, சரிங்களா. அப்போ கீழ்ப்பக்கம் மட்டும் நான் வெட்ட கிடையாது. தெரியுதுங்களா உங்களுக்கு துணி என்ன கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த துணியை மட்டும் நான் வெட்ட கிடையாது, சரிங்களா. இப்போ அது மடித்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸோட எக்ஸ்ட்ரா பீஸ் 2 பீஸை ஒட்டுக்கா வச்சு பார்த்து நெக்கு ஆப்போசிட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த பீஸை வெட்டணும். ஏன்னா 2 ஒரே பக்கமாக பார்த்து உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா வெட்டிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கு நல்ல பெரிய உடம்பாக இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரே பீஸாக முன்பாடி வராது, கொஞ்சம் ஜாயிண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டி வரும். அந்த மாதிரி வரும்போது நான் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போடுறது எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறது. இப்போ வெட்டுறது எப்படி பார்த்து வருது இப்போ தெரியுதுங்களா, உங்களை பார்த்து இருக்குது அந்த நெக்கு தெரியுதுங்களா, நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களை பார்த்து இருக்குதுங்களா. இப்போ அடுத்த ஸ்லீவ் வெட்டுறேன் பாரு, அடுத்த ஃப்ரண்ட் பீஸ் வெட்டுறேன் பாருங்கள், என்ன பார்த்து இருக்குது தெரியுதுங்களா வெட்டும்போது. அப்போ ஆப்போசிட் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, நான் என்ன சொன்னேன்னா 2 வச்சு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறது தெரியணுங்கிறதுக்காக அந்த இதையே சொன்னேன், என்னை பார்த்து உங்களை பார்த்துன்னு. ஒவ்வொருத்தரும் வெட்டும்போது இந்த மேலே ஷோல்ட்ரு பக்கம் வெட்டுறதில்ல, ஏமாந்து விட்டுறாங்க. நம்மளா லைனிங் வெளியே வைக்க கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷோல்ட்ரு பக்கம் தைச்சிருவோம், தைச்சி மெஷர்மெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருக்கும், அது அவங்களுக்கு அப்புறம் அது லூஸ் அடிக்கும். அதனால் தயவு செஞ்சு ஷோல்ட்ரு பக்கம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஷோல்ட்ரு பக்கம் தான் எல்லாருமே ஏமாந்து விட்டுறாங்க. இப்போ அடுத்து ஸ்லீவ். எப்பவும் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல டெய்லர் ஆகலாம். ஏன்னா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக தான் சொல்லித்தர போகிறேன். இப்போ எல்லாமே லைனிங் வச்சாச்சு, எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம வெட்டியாச்சு. இப்போ இனி பார்க்கணுங்க, நீங்கள் ஒரு சாதாரண ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே தான், சரிங்களா. இதில் வந்து என்னென்னா ஹெம்மிங் பண்ணுறதுக்கு மடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் வராது, பார்த்துக்கோங்க. நான் டாட்ஸ் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் நான் சொல்லலை, அது ப்ளவுஸ் கட்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதில் வந்து இன்னொரு நான் தையல் போடுவேன், அது ரொம்ப முக்கியம் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால். அது நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், அந்த ஜாயிண்ட் அந்த தையல் வரும்போது நான் உங்களுக்கு பாருங்கள், டாட்ஸு வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு தையல் வரும், அது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அது எதுக்கு அந்த தையல் போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஒவ்வொருத்தரே ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்பீங்க, ஆனால் அது எதுக்குன்னே உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் இப்படியே யோசிக்கலாம். இப்போ அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் 2 பீஸும் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் ஒரே மாதிரி டாட்ஸு வரும், சரிங்களா. இந்த தையல் போடுறோம் பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா இந்த லைனிங் வந்து நீங்கள் டாட்ஸ் பிடிக்கும்போது ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. சாரி, லைனிங் துணியும் சாரீ துணியும் லைட்டாக நகர்ந்துருச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தூக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சென்டரில் ஒரு தையல் எக்ஸ்ட்ரா தையல் நம்ம போடுறது,
சரிங்களா? அது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. அது அவங்களுக்கு தெரியும். புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். அதுக்காக நம்ம அந்த தையல் போடுறது. நிறைய வீடியோகளில் பார்க்குறோம். ஆனால் அந்த தையல் எதுக்குன்னே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால தான் நான் சொல்கிறேன். அந்த தையல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு துணி நகர்ந்து போகாது. அந்த டாட்ஸ் பிடிக்கும்போது கொஞ்சம் வெளியில் எட்டி பார்க்காது. ஒவ்வொருத்தருக்கு இந்த கப் சைஸ் வந்து அதாவது ஷார்ப்பாக வேண்டான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் இதே மாதிரி ஒரு ப்ளவுஸில் வந்து அந்த ஷார்ப்பாக இல்லாத மாதிரி உங்களுக்கு நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதே கட்டிங்கில் நான் இடையில அந்த ப்ளவுஸ் தைக்கிறதும் நான் உங்களுக்கு போடுறேன். அதில் எல்லா ப்ளவுஸ்லேயும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். நல்லா கவனிங்க. அப்போ தான் உங்கள்கிட்ட வந்து கப் ஷேப் வந்து பாயிண்ட்டாக வேண்டாம், படிஞ்ச மாதிரி வேணும், ஆனால் அமுத்தாத மாதிரியும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் அப்படி தைச்சி கொடுக்கலாம். அது இன்னொரு ப்ளவுஸில் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பட்டி நம்ம ஜாயின் பண்ணுறோம். பட்டி எப்போவுமே இடுப்பு சைட்லேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அதாவது ஃப்ரண்ட் சைட்லேருந்து இல்லாமல் சைடுலேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். கரெக்டாக வந்துட்டுங்களா? இப்போ பாருங்கள், இன்னொன்று இது ஒரு முக்கியமாக நான் சொல்லித்தரேன் பாருங்கள். அதுக்காக தான் நான் அந்த இதில் வந்து அப்படி தைச்சேன். அது உங்களுக்கு நான் தைக்கும்போதே சொன்னால் தெரியாதுங்கிறனால அதை ஸ்டிச் பண்ணும்போது அந்த வித்தியாசம் வரும்போது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்லலாங்கிறதுக்காக தான் நான் அப்படி ஸ்டிச் பண்ணேன். இப்போ இந்த பட்டி வச்சுருக்குங்களா, இந்த பட்டி வந்து இந்த துணியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் பாருங்கள். அது புதுசாக தைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மடார்னு அதை வெட்டிடுவாங்க. வெட்டக்கூடாது. ஏன்னா 2 பட்டியும் ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டில் தான் இருக்குது. அது ஒரு பக்கம் பெருசும் ஒரு பக்கம் சிறுசுமா நமக்கு வரக்கூடாது இல்லையா? பாருங்கள். ஏன்னா நான் அந்த மெயின் டாட்ஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டேன். அதனால தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பட்டி பெருசாக வருது, ஒரு பக்கம் கரெக்டாக வருது, ஒரு பக்கம் சின்னதாக வருதுன்னா, அந்த டாட்ஸை வந்து நம்ம எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கோனோ கரெக்டாக வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து கொஞ்சம் தள்ளி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டியை ஜாயின் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அது பிரிக்க சங்கடப்பட்டு டம்மாலும் அந்த பட்டியை வெட்டிடுவாங்க. அந்த இத்துணூண்டு பட்டியை வந்து எக்ஸ்ட்ரா வெட்டி எடுத்துருவாங்க. அப்படி வெட்டி எடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு மெஷர்மெண்ட்டே மாறி போயிடும். இப்போ நான் பிரிச்சுட்டேன். தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் தான் நான் பிரிக்கிறேன். ஏன்னா இது கிராஸ் பீஸு. நீங்கள் தைக்காமல் பிரிச்சிட்டிங்கன்னா துணி இழுவ கொடுக்கும். அப்புறம் பார்த்தா உங்களுக்கே தோணும், என்னது இந்த பக்கம் பெருசாக இருக்குன்ற ஃபீலிங் வரும். அதனால் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா தையல் போட்டிருந்தீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் பிரித்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிரித்து எடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நான் பட்டியை பிரிச்சுட்டேன். இப்போ பட்டி ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள், கரெக்டாக வரும். நான் ஒவ்வொரு ப்ளவுஸில் ஒவ்வொரு அந்தந்த சின்ன சின்ன முக்கியமான இதையெல்லாம் நான் இந்த மாதிரி நான் சொல்லித்தரேன். பாருங்கள். ஏன்னா எடுத்தோன்னே ப்ளவுஸ் கட்டிங் அதுன்னு வரும்போது உங்களுக்கு தெரியாது. இப்படி நீங்கள் பார்க்க தான் என்கிட்ட ப்ளவுஸ் கட்டிங் வரும்போது உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ஒரு வேளை இல்லை ஓரளவுக்கு நம்ம வீட்டில் தைக்கிறோங்கிறவங்களும் இது பார்த்தேன்னா அழகாக தைக்கலாம். பாருங்கள். இப்போ இது 2 நம்ம வச்சு பார்க்குறோம். இது கிராஸ் பீஸு. சரிங்களா? எப்படி ஃப்ரண்ட்டு கொஞ்சம் முன்னாடி நீட்டிகிட்டு இருக்குதுங்களா, அந்த துணியை நம்ம வெட்டிடணும். இல்லைன்னா அந்த ஷோல்ட்ரு கழண்டு வந்துடும். இறங்கி வந்துடும். பார்த்தா மெஷர்மெண்ட் அவங்க நெக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கழண்டு வந்துடும். இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான். இந்த சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமானதெல்லாம் இதெல்லாம் தான். அவனை பார்த்தேன்னா நம்ம அது ஒரு சாதாரணமாக நினைப்போம். கிடையாது. அதெல்லாம் முக்கியமானது அந்த ப்ளவுஸில். இப்போ இது வந்து நான் ஊக்கு வைக்கிற பட்டிக்காக 1.5 இன்ச்சு கட் பண்ணுறேன். நான் தைக்கும்போது இதெல்லாம் முதல்லே கட் பண்ணிடுவேன். ஆனால் இந்த மாதிரி துணியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி பத்தாது போலன்னு வீசிடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் உங்கள் முன்னாடியே கட் பண்ணுறேன். பாருங்கள். இது வந்து ஊக்குக்குள்ள பீஸு. சரிங்களா? இழுக்கக்கூடாது. லூஸாக விட்டு தான் தைக்கணும். இழுத்தீங்கன்னா அப்புறம் 2 பக்கம் ஊக்கும் ஐயும் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன வரும். எப்போவுமே துணியை வந்து எதுவுமே இழுத்து வச்சு தைக்கக்கூடாது. சரிங்களா?
இப்போது ஊக்குப்பட்டி நம்ம வச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா பீஸை அந்த நம்ம துணியை தாண்டி இருக்கிற பீஸை நம்ம வெட்டிடலாம். இப்போ ஐ பீஸு சரிங்களா. இது கிராஸ் பீஸுங்கிறனால துணியை பார்த்து பார்த்து தான் தைக்கணும். முதல்லையெல்லாம் பார்த்திங்கன்னா துணி நல்லா அகலமாக வந்துட்டு இருந்து, இப்போ அகலம் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால் துணி பத்துறதில்ல. கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வச்சா பத்துறதில்ல, ஒன்றும் பற்ற எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஐப்பட்டி சரிங்களா. கொஞ்சம் மடிச்சடிச்சு நான் ஏன் ஒவ்வொரு பீஸாக வெட்டி வெட்டி உங்களுக்கு சொல்லித்தரேன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நான் தைக்கிறதா இருந்தால் அப்படி ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் உங்களுக்கு தெரியாதுங்கிறனால தான் நான் ஒவ்வொன்றும் அப்ளைக்கப்போ வெட்டி உங்களுக்கு ஜாயின் போட்டு எல்லாம் நான் சொல்லித்தரேன். பாருங்கள், அந்த பீஸ் கொஞ்சம் வெட்டிடணுமா. இது வந்து மேல் பக்கம் பார்த்து மடிச்சிடணும், தெரியுதுங்களா. அந்த பீஸும் அப்படி தான், ஊக்கு வைக்கிற பீஸும். அப்புறம் நம்ம திருப்பினதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியாது, உள்ளே போயிடும். பாருங்கள், இது ஐ பீஸ், ஐப்பட்டி ஐக்குள்ளது சரிங்களா. அதை ஊக்கு மாட்டுறது வைப்போம் இல்லையா, அதுக்குள்ளது. அந்த எக்ஸ்ட்ரா துணியை வெட்டிட்டு இப்போ இந்த 2 பீஸும் வச்சு பார்க்கணும். முன்பாடி ரெண்டுமே வச்சு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு வச்சு பார்க்கணும் சரிங்களா. பாருங்கள், இது மேலே வந்து இருக்குதுங்களா, தெரியுதுங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் மேலேயாக இருந்தது, இப்போ இது வரும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஷேப் பண்ணணும். அது தைக்கிறதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். பாருங்கள், தெரியுதுங்களா. இப்போது நம்ம பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். இந்த சளி பிடிச்சதுலேருந்து வாய்ஸே மாறிடுச்சுங்க. வலை கட்டை குரல் மாதிரி ஆயிடுச்சு. கணீர் கணீர்னு இருந்த குரல். பாருங்கள், கீழே ஃபுல்லாக நம்ம மடித்து அடித்தாச்சு. இப்போது நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஃப்ரண்ட் பீஸு. இப்போது இது வந்து பட்டி பக்கமும் ஷோல்டர் பக்கமும் ஓவரில் கடிச்சிக்கலாம். 2 நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க. நான் ஓவரில் கடிச்சிட்ருக்கிறேன். என்னடா ஆளை காணோன்னு தொலைவாதீங்க, பார்க்காதீங்க, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஓவரில் கடிச்சிட்டு வந்து இன்னும் வேலை இருக்குது ப்ளவுஸில் நமக்கு. நான் உங்களுக்கு வந்து அந்த டைமெல்லாம் ஓட்டவே இல்லை, அப்படியே தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். லாங் வீடியோ தான் வரும். நீங்கள் லாங் நினச்சி சங்கடப்படாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் தெளிவாக நீங்கள் கற்றுக்கலாம். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி கற்றுக்கலையே நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லாமே புரிஞ்சுதுன்ற அளவுக்கு இருக்கணும். எனக்கு 4 டெய்லர் வரனால சந்தோஷம் தான். 4 இல்லை, எங்கிட்ட கற்றுக்கிற எல்லாருமே நல்லா டெய்லர் ஆகலை. உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் நீங்கள் கேளுங்க. நான் ஸ்டிச் பண்ணுற கேப்பில் தான் உங்களுக்கு இந்த வீடியோவும் போட்டுட்ருக்கிறேன். அதில் எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாகுமோ அந்த மாதிரியெல்லாம் நான் உங்களுக்கு இதில் போட்டுட்ருக்கிறேன். இப்போ ஸ்பாங்கிங் தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. அடுத்தது வந்து ஒரு பெட்டிக்கோட் தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தியரி கொடுப்பேன். பாருங்கள், நான் ஓவரில் கடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா. சென்டராக வச்சு பார்த்து
நான் ப்ளவுஸ் கட்டிங் போடலையில, அந்த ப்ளவுஸ் கட்டிங் போடும்போது அதில் இருக்கிற நெளிவு சுழிவு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்களா, நான் ஷோல்டரும் பாருங்கள் பட்டி பக்கமும் ஓவரில் கடிச்சிட்டு வந்திருக்கேன். தெரியுதுங்களா திருப்பி வச்ச உடனே? நிறைய பேர் இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம வச்சு பார்க்கணும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னு. இப்போ அடுத்தது இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம். நல்லா பாருங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு நானும் வீடியோவை தான் பார்த்துட்ருக்குறேன். அமைதியாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. ரெண்டும் வச்சு பார்த்தாச்சு. இந்த ஸ்லீவ்லேருந்து இடுப்பு வரைக்கும் வச்சு பார்க்கணும். அது இல்லைன்னா அதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பாருங்கள் கிராஸ் பீஸு வெட்டிடலாம். இதெல்லாம் முதல்ல வெட்டி வச்சுருவேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இப்போ வெட்டுறேன். நீங்கள் புதுசாக தைக்கிறதா இருந்தால் ஒரு ஸ்கேல் வச்சு வரைஞ்சி வெட்டுங்க. நாங்கள் படிக்கும்போதெல்லாம் ஒரு ஸ்கேல் வச்சு வரைஞ்சி தான் வெட்டுவோம். நாலு பீஸு ரவுண்டு பீஸில் எடுத்திருக்கேன். இது பெருசு தான், இருந்தாலும் பத்தலைன்னு வந்துடக்கூடாதுன்னு பாருங்கள் எப்படி நான் கிராஸ் பீஸ் வைக்கிறேன்னு தெரியுதுங்களா? ஆப்போசிட் இண்டுவா அப்படி வைக்கும்போது தான் அந்த நெக்கு கிட்ட வந்து கரெக்டாக வளைவுக்கெல்லாம் கரெக்டாக வரும். இப்படி இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள், இப்போ தைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு நீங்கள் தைக்கக்கூடாது, சரிங்களா? இது வந்து நான் நிறைய துணி வெட்டினதே இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு கழுத்து வெட்டும்போது அதில் வச்சு தைக்கும்போது கழுத்து வந்து அதாவது ஒரு ஷேப்பாக இல்லாமல் ஒரு பக்கம் உங்களுக்கு தூக்கின மாதிரியோ இல்லை இழுத்து பிடிச்ச மாதிரியே இருக்கும். இண்டு மாதிரி தான் நீங்கள் தைக்கணும், தெரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு அது பண்ணினதுனால அதில் நான் வெட்டிட்டு மறுபடியும் அதே பீஸாக அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டி தைச்சிருக்கேன், காமிச்சதுக்காக வேண்டி. இப்போ வந்து நான் வந்து எல்லாம் பீஸாக ஆப்போசிட் நெய் அதுக்கு ஷேப்பாக நான் வெட்டியிருக்கேன். வெட்டி தான் அப்படி நான் ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சிட்ருக்கிறேன். இது லாங் வீடியோ போகும்னு நினச்சி நான் அதை ஷார்ட் பண்ணேன்னா உங்களுக்கு புரியாது, அதனால தான் நான் ஷார்ட் பண்ணல, அப்படியே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கிறனால இந்த மாதிரி வந்து ரெண்டும் சேர்ந்து இழுக்காமல் அப்படியே ஃப்ரீயாக எங்கே இருக்குதோ அது அப்படியே மேல் தையல் போட்டுட்டு வாங்க. ரெண்டு பக்கம் அந்த ஓரப்பக்கமும் போட்டு அடிச்சுட்டு வாங்க.
நூல் தீந்துருச்சு பாபினில். இருங்க நூல் மாற்றிட்டு பார்க்கலாம். நான் 2 பபியில் நூல் சுற்றி வச்சுருந்தேன், அதனால் மடான்னு மாற்றிட்டேன். பாருங்கள், இப்போ அந்த பீஸை நம்ம மடித்து அடிச்சிடலாம். அந்த மடித்த பக்கம் அந்த துணியை ஒரு பக்கம் அடிச்சிடலாம். அந்த ஜாயிண்ட் பக்கம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெளியே எட்டி பக்கம் அதெல்லாம் நீட்டாக வெட்டிடணும். அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்போது பர்ஃபெக்டாக வரும். நான் அந்த ஓர பக்கம் தெரியுதுங்களா, அந்த ஜாயிண்டோட அந்த இது வெளியே தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஷேப்பாக நம்ம வெட்டிகிட்ருக்குறோம். இப்போது நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு புது டெய்லராக இருந்தால் எப்படி கற்றுக்கணுமோ அந்த மாதிரியே தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தந்துட்டுருக்குறேன். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நானும் உங்களுக்காக டைம் ஒதுக்கி தான் இந்த வீடியோவில் எடுத்துகிட்ருக்குறேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் எனக்கும் இதில் ஆர்வம் இருக்குது. என் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து வீடியோ பார்த்து என்ன ஏதுன்னு டைரெக்டாக கேட்டுக்கிறாங்க. ஆனால் தூரமாக இருக்கிறவங்களாம் வந்து வீடியோ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. பண்ணுறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரல. பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நூல் கட் ஆகிடுச்சு, நூல் கோர்த்துட்ருக்குறேன். இப்போது நம்ம ஊக்கு மாட்டுற ஐயை தைச்சிக்கலாம். தெரியுதுங்களா, 5 இது வரும். நீங்கள் வந்து முதல்ல மார்க் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க. இப்போ கிராஸ் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, அப்படியே வளைக்க தான் செய்யணுமே தவிர நீங்கள் இழுக்கக்கூடாது. இழுத்தீங்கன்னா அப்புறம் மாறி போயிடும். இழுக்காமல் தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மடித்து படிமான தையல் போடும்போது அழகாக வரும். பாருங்கள், கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து அது அங்கங்கே வந்து லைட்டாக கிராஸாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். அதாவது தையலில் படக்கூடாது, லைட்டாக கிராஸாக கட் பண்ணிட்டு வரலாம். அப்போ தான் திருப்பும்போது வளைவு ஷேப்பாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்குற துணியெல்லாம் நம்ம மறுபடியும் வெட்டணும். இப்போ நான் கட் பண்ணுறது தெரியுதுங்களா உங்களுக்கு சிசரில்? லைட்டாக கிராஸாக, ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கிராஸாக கட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ அதில் நம்ம திருப்பும்போது இப்போ அடிச்சிங்கன்னா அந்த கட் பண்ண இடமெல்லாம் கொஞ்சம் வெளியே எட்டி போக்கும், அதெல்லாம் ஷேப்பாக நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம். வீடியோலேருந்து வெளியில் போயிடுச்சு கட் பண்ணுறது. எனக்கு அதில் தெரியலை, இப்போ தான் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது. ஒன்றும் இல்லை, அந்த ஜாயிண்ட் வர இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து நீங்கள் வச்சு பார்த்தாலே தெரியும். இப்படி படிமான தையல் போடும்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் துணி வந்து வெளியே எட்டி பார்க்கும். அதையெல்லாம் வந்து நம்ம அழகாக கட் பண்ணிகிட்ருக்குறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இது வீடியோவில் தெரியலையே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம்.
தெரியுதுங்களா? முடிகிற நேரம் தான் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு நான் கட் பண்ணுறது. இப்போ அது மேலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த துணியை மடித்து உள்ளே விட்டு அந்த கிராஸ் பீஸ் மேலே தான் படிமான தையல் போடணும். நான் என்ன ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறேன். இது எதுக்கு பண்ணுறோம் என்னங்கிறது. இது அப்படியே ஒரு வீடியோ தான். நான் எந்த கட் பண்ணி எடுக்கவோ இல்லை டைம் ஓடுதுன்னு இது பண்ணவோ எதுவுமே செய்ய கிடையாது. அப்படியே தைக்கிறது நான் அப்படியே போட்டிருக்கேன். இது எவ்வளோ நேரம் உங்களுக்கு இது வீடியோ வருதோ அந்த டைம் ஆகிருக்குது எனக்கு இது ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. நான் இதை ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணி ஒரு சாரீ கோட் அடிக்கிற நேரம் சேர்த்து தான் அப்படியே நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் தான் ஊக்கு வைக்கிறது. அது நான் வெளியில் கொடுக்கறதுனால நான் இதில் காமிக்கலை. ஏன்னா ஊக்கு வைக்கிறது நான் முதல்லையே வீடியோவில் போட்டிருக்கேன். அது கம்மியாக தான் பார்த்துருக்காங்க. பாருங்கள் அதையே. நிறைய பேருக்கு நம்ம ஊக்கு வைக்கிறதுக்கு வெளியே கொடுத்தாலும் கசாமுசான்னு வச்சிட்றாங்க. முன்ன பின்ன இல்லாமல் அந்த ஊக்கு வச்சாலே அந்த தையலே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கணும். இப்போ பாருங்கள், கிராஸ் பீஸ் நம்ம மடித்து சாரீ துணி மேலே படிமான தையல் நம்ம போட்டுட்ருக்குறோம். தெரியுதுங்களா? முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு தையல் நம்ம போடணும். இன்னொரு தையல் நம்ம போட்டுட்ருக்குறோம். படிமான தையல் டபுள் தையல் வரும். அப்படியே படிஞ்சாப்படி இருக்கும் நமக்கு நெக் கழுத்து போட்டால். இந்த ப்ளவுஸ் யாருதுன்னு பார்த்தா என் ரெகுலர் கஸ்டமர். ரொம்ப வருஷமாக அவங்க எங்கிட்ட தைச்சிட்ருக்காங்க. அவங்க ப்ளவுஸ் தான் இது. அவங்க முந்தா நேற்று தான் கொண்டு வந்தாங்க. அவங்க பாவம் 2 தடவை அலையுவாங்க. நான் இந்த தடவை அலைய வைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க கொடுத்தோன்னே அவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். எங்கிட்ட இருக்கிற கஸ்டமர் எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறவங்க தான். நம்ம தைக்கிறோம், காசு வாங்கி போடுறோங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக போகிறவங்க, நமக்கு ஒரு நேரம் முடியலைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்மக்கிட்ட இருக்கிற கஸ்டமர் எல்லாருமே. அங்கே நூல் கட்டாயிருந்தது, அதனால் மறுபடியும் தைச்சதுனால அந்த எக்ஸ்ட்ரா நூலை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். நான் நிதானமாக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன், தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு. சரிங்களா? நான் இனி ஒன்று மாடலிங்க்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரி தெளிவாக சொல்லாமல் ஒரு லைனிங் ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதோட டைம் எவ்வளோ ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு அந்த 2வது தையல் அதில் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் தையல் விழுகலை, புரியுதுங்களா? அதனால் மறுபடியும் நான் தையல் போட்டனால நூல் கட்டானது போட்டிருந்தேன். இப்போ 2வது தையல் போடுறேன். அந்த 2வது தையல் எப்படி போடுறேன்னா, நான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ காமிக்கிறேன். லைனிங் பக்கம், அதாவது கெட்ட பக்கம் தான் நான் போடுறேன். சரிங்களா? அப்போ தான் அந்த துணி மேலேயே வரும்போது ஒரே ஷேப்பில் உங்களுக்கு வருங்கிறதுனால. தெரியுதுங்களா உங்களுக்கு? படிஞ்சு வந்துருக்குதுங்களா? இதுதான். இப்போது இந்த இதே ஓவரில் கடிச்சிட்டு வந்துடலாம் ஸ்லீவ் பக்கம். சரிங்களா? ஷோல்ட்ரு பக்கம், ஷோல்டர்னால் அந்த ஆம்கோல் பக்கம் ஓவரில் கடிச்சிட்டு வரலாம். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் பேசுகிறதோ இல்லை புரியலேனாலோ எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அதை மாற்றிக்க முடியும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை டைலரிங் சொல்லி கொடுக்கணுன்னு. இப்போ ஏதோ ஒரு துணிவில் நான் இறங்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரதுன்னு பார்த்தா, உண்மையை சொல்ல போனால் நான் கிளாஸ் 20 வருஷத்துக்கு 20 வருஷமா 20 வருஷப்போ நான் எடுத்த நோட்ஸை எடுத்து வெளியில் வச்சு அதே நோட்ஸை தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். இன்றைக்கி நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன்னா, எனக்கு இந்த கிளாஸ் சொல்லி கொடுத்த அந்த அக்காவை தான் நான் காலம் பூரா மறக்க முடியாது. எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக நல்ல ஒரு கேரிங்காக இருந்தாங்க இந்த அக்கா. அந்த அக்கா இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த நிலமையில் இல்லை. அந்த அக்கா பேர் செல்வி.
எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருப்பாங்க அவங்க. எல்லாம் ஏதாவது ஒரு ஃபீலிங்னா இருந்தால் கூட இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதும்பாங்க. என் லைஃப்பில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு எல்லோரும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாகவும், ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் மைண்டாகவும் தான் எனக்கு இருந்திருக்காங்க. நானே எப்போ என்னால் என்ன முடியுதோ அதுதான் செய்வேன். யாருக்கு ஒருத்தர் கெடுதல் நல்லது பண்ணாட்டி பரவாயில்ல, கெடுதல் செய்யக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். பாருங்கள், இப்போ நான் வந்து இடுப்பு பக்கம் ஜாயின் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்லீவும் இந்த இடுப்பு பக்கமும் எண்டும் நம்ம கரெக்டாக பார்த்து கரெக்டாக இருந்தது. அதனால் நான் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டேன். இதில் இப்போ ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரணும். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நான் அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதில் வந்து இந்த வீடியோவில் வராதது அதில் நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்குதான்னு. அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாம் நான் இதில் கரெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மெஷர்மெண்ட்டு வந்து உங்களுக்கு அதில் தெளிவாக தெரியல. நெக்ஸ்ட் ப்ளவுஸில் அதை நான் தெளிவாக காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது தெளிவாக தெரியணுங்கிறதுனால நான் வந்து மெஷர்மெண்ட் பார்க்குறது உங்களுக்கு அதில் தெரிய மாட்டேங்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் ஸ்டாண்டில் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதனால தான் நெக்ஸ்ட் டைம் வந்து இது இல்லாமல் இந்த மெஷர்மெண்ட் எப்படியெல்லாம் வச்சு பார்க்குறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அளவு ப்ளவுஸ் வச்சே தான் எதுவுமே வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணி போடுற மாதிரி நான் எதுவுமே உங்களுக்கு நான் சொல்லித்தர மாட்டேன். இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து இது வந்து ஸ்லீவ் வந்து தள்ளி அடிச்சிருப்பேன். அப்போ ஸ்லீவை அளவு வச்சு இப்போ நம்ம ஸ்லீவ்லேருந்து அப்படியே ஹிப்பு கீழே இடுப்பு வரைக்கும் நம்ம அடிச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஸ்லீவில் கை வச்சுருந்தேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இடுப்பு கரெக்டாக இருந்திருக்கும். ஸ்லீவு மட்டும் அதோடு நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அந்த தைச்சதை கூடயே நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற தையல் எல்லாம் அந்த ஸ்லீவோட பக்கத்தில் நம்ம போட்டுக்கணும். முதல்ல தைக்கும்போது கொஞ்சம் கிராஸாக ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கும். அந்த நூலை வந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. 3 தையல் நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்த பக்கம் அடுத்தது நான் இந்த மெஷர்மெண்ட் பார்க்குறது உங்களுக்கு தெளிவாக இருக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். எடுக்கிற ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா அவங்க நம்ம அதை பார்க்கும்போது அந்த இடத்த வீடியோ காமிப்பாங்க. இது வந்து நான் ஸ்டாண்டில் மாட்டுறதுனால எனக்கு அது தெரியல. அடுத்த தடவை நான் பார்க்கும்போது இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஸ்லீவில் கரெக்டாக வச்சு பார்த்துருக்கேன். இதை பாருங்கள், அப்படியே ஜாயின் பண்ணுறேன். நூல் வந்து போச்சு. இத்தனைக்கும் நான் நூல் வந்து வர்தமாக டவுனில் போய் தான் வாங்குகிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் டவுனுக்கு போகும்போது ஒவ்வொரு பாக்ஸ் நான் வாங்கிட்டு வருவேன். இப்போ வர நூல்களும் எல்லாம் வந்து திரியாக இருக்குது. இடையில 10 நூல் நல்லா இருக்குதுன்னா 10 நூல் நல்லா இடையில கெட்டியாக இருக்குது. நூல் தீர்ந்துடுச்சு. புது நூல் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு நூல் வாங்கினேன் பெருசு. 15 ரூபாயா 15 ரூபா 20 ரூபான்னு சொல்லி ஒரு பெரிய பண்டல் தான் வாங்கினேன். அது டவுனில் தான் நான் வாங்கியிருந்தேன். இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் எதுக்குங்க இவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நூல், ஊசி, கரண்ட்டு பில்லு, மிஷினுக்கு தேவையானது எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே விலை ஏறிடுச்சு. நம்ம ரேட்டு ஏற்றுனேன்னா நம்ம அது எக்ஸ்ட்ரா நம்ம இத்தனை நாள் இவ்வளவு ரேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வர்றது கிடையாது. இப்போ வாங்குறதுல எல்லாமே ரேட்டு ஏற்றுனால தான் நம்மளும் அதுக்குள்ளே சார்ஜஸ் ஏற்ற வேண்டியதாக இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 1. 2வது தைக்கும்போது தைச்சிட்டு கொடுக்கும்போது பாதி காசு கொடுத்து பாதி காசு கொடுக்காம இருக்கீங்க. நாங்களும் அது ஒரு வேலைக்கு போகிற மாதிரி தான் இந்த தொழில் எடுத்து நாங்கள் செய்கிறோம். ஆனால் அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. வரும்போதே சரி ஜிபே பண்ணுறேன். ஜிபேங்கிறது ஒரு
கையில் இல்லைனாலும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்கங்கிறதுக்காக பண்ணோம். ஆனால் அது வந்து அதுவே நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் போய் ரீசார்ஜ் தானே உங்களுக்கு போட்டு விட்றேங்கிறாங்க. அதுக்கு நம்ம 4 டைம் ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் இப்போ ஜிபேவே எடுத்துட்டேன். வந்து கடையில் ஸ்கேனிங் பண்ணி போட்டால் தான் உண்டு எனக்கு ஜிபே கிடையாதுன்னு. ஏன்னா நம்மளும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தைக்கிறோன்னா வீட்டு வேலை எல்லாம் முடிச்சு நம்ம வீட்டில் எல்லா கடமையிலும் முடிச்சு தான் வந்து தைக்கிறோம். ஆனால் அதுலேயும் வந்து நம்ம கடைன்னு சொல்லும்போது நமக்கு கோவம் வருது. நமக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் நம்மளால் சரியாக கொடுக்க முடியல. இப்போ இது நம்ம டாட்ஸ் பிடிக்கிறோம் சென்டராக பார்த்து, அதாவது இந்த சுண்டு விரல் தெரியுது பார்த்தீங்களா, அதுவுக்கும் தையலுக்கும் சென்டராக பார்த்து நம்ம டாட்ஸ் பிடிச்சிருக்குறோம். 2.5 3 அப்படின்னு அவங்க மெஷர்மெண்ட்டில் என்ன லென்த் இருக்குதோ அதே லென்த்தை மார்க் பண்ணி நம்ம பிடிக்கிறோம். பாருங்கள், இந்த ஒரு பக்கம் வந்து நான் வந்து ஒரு பக்கம் சின்னதாக தைச்சிருப்பேன், ஒரு பக்கம் பெருசாக தைச்சிருப்பேன். இப்போ இது 2 வச்சு பார்க்கணும். ஒன்று பெருசு ஒரு சிறுசுன்னா அதுக்கு ஏற்றாப்புல இங்கே ஒன்று மாற்றணும். சரிங்களா? சும்மா பின்னாடி ஒரு டாட்ஸ் தானேன்னு யோசிக்கக்கூடாது. பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட் டைம் சின்னதாக தைச்சேன். அது பக்கத்தில் அதே கணக்கு எவ்வளோ தூரம்னு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தைக்கிறேன் பாருங்கள். ஏன்னா முன் டாட்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பின் டாட்ஸும் முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் நினைக்கல அது பின்னாடி ஒரு டக்கு தானே, எனக்கு கிடையவே கிடையாது. அதுவும் ரொம்ப முக்கியமானது தான். இப்போ சாரீ கோட் அடிக்கலாம். இதுதான் சாரீ. அந்த அக்கா அவங்களோட சாரீ வந்து இதுதான். இப்போ இந்த சாரீ கோட் அடித்தேன்னா இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங்னா ஃபுல் ஃபினிஷிங் கிடையாது. ஊக்கு வச்சுட்டு வந்தால் தான் ஃபுல் ஃபினிஷிங். அது நம்ம வேலையில் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறதுனால அது நான் வந்து இதில் கொண்டு வரல. இப்போ ஆனால் என்னோடய ஸ்டிச்சிங் வேலை எல்லாமே நான் முடிச்சுட்டேன். இது எவ்வளோ டைம் ஓடி இருக்கோ இதே டைம் தான் எனக்கு கரெக்டாக ஆயிருக்குது. எதுவுமே நான் வீடியோவில் வந்து கட் பண்ணவோ பிடிக்கவோ எதுவுமே செய்யலை. டைமிங் பார்த்துக்கோங்க. இது வந்து வியூவர்ஸ்க்காக சும்மா நான் டைமிங் கம்மி பண்ணி சும்மா இந்த மிஷினில் வைக்கிறது, எடுத்து தைக்கிறது, கட் பண்ணுறது இப்படி மட்டும் நான் காமிக்கணும்னு நான் நினைக்கல. தெளிவாக உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். லாங் வீடியோவாக தான் இது போயிருக்குது. சங்கடப்படாமல் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் தெரியாத சில விஷயங்கள் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இது முந்தானி பக்கம். சரிங்களா? ஏன் நான் அந்த ப்ளவுஸ் துணி எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கிறது வெட்டியிருக்கேன்னா அந்த டிசைனாட்டம் முந்தானிக்கிட்ட வந்திருக்கு. அதையே வெட்டும்போது அது இத்தினூண்டு வெளியே, அதாவது மடிஞ்ச மாதிரி போயிருங்கிறக்காக அந்த எண்டோடு தைக்கிறதுக்காக தான் நான் அந்த ப்ளவுஸ் துணியை சேர்த்து லைட்டாக விட்டு போட்டு நான் கட் பண்ணி கோட் அடிச்சிட்ருக்கிறேன். இல்லைன்னா அந்த ப்ளவுஸு ஃபுல்லாக அப்படியே கோடை வெட்டி அடிக்கலாம். ஆனால் அந்த முன்னாடி டிசைன் வருது பார்த்திங்களா, முந்தானியோட டிசைன் அது கொஞ்சம் போயிடும். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு போயிடும். அதுக்காக நான் அதை போகாமல் அந்த எண்டோடு நிறுத்தணுங்கிறதுக்காக அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக பார்த்து வெட்டியிருக்கேன். கீழே விழுந்துட்டுருக்குது. நேராக பேக் சைடு மிஷினுக்கு பேக் சைடு விழுகாமல் கரெக்டாக இருக்கிறதுனால எனக்கு டிஸ்டர்ப் இல்லாதனால நான் அப்படியே விட்டுட்டே அடிச்சிட்டேன். அடித்து முடிச்சிட்டேன். சாரீ ப்ளவுஸ் ஃபுல் ஃபினிஷிங். இதில் ஊக்கு வச்சா ஃபுல் ஃபினிஷிங். சரிங்களா? அது நான் வெளியில் தான் கொடுப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.